நான் தான் ராகுலோட தங்கச்சி. எங்க அண்ணன் பேரு ராகுல் தாய்மானவன். ரஷ்யாவுக்கு வேலைக்கு போனா 29ஆம் தேதி இறந்துட்டான்ற நியூஸ் எங்களுக்கு வந்தது. அந்த நியூஸ்ல எங்களுக்கு ரொம்ப மர்மமா இருக்கு. அவன் இறந்தான்றதே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ஜிஓல இருந்து எங்களுக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அக்கா கலெக்டர் கிட்ட சைன் வாங்கி லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது என்ஆர்டி டீமுக்கு நாங்க சென்ட் பண்ணா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு பண்ணவே இல்லை. மேடட் ஐடி தான் அந்த என்ஜிஓல உள்ள அக்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அவங்களும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நாங்க எம்பசிக்கு அனுப்புனா அவங்களுக்கும் எங்களுக்கு காலோ எந்த ஒரு ஹெல்ப்புமே எதுவுமே பண்ணவே இல்லை. நீங்க தான் எங்க அண்ணனோட பாடியை கொண்டு வரதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஏதாவது ஒரு உடனடியா ஏதாவது ஒரு உதவியை பண்ணியே ஆகணும். நாங்க ஒரு ஏஜென்ட் மூலியமா போனோம். அந்த ஏஜென்ட்க்கு நாங்க ஒரு 6 lakhs அமௌண்ட் பே பண்ணோம். அவன் எங்க அண்ணனை போய் இறந்ததுக்கு அப்புறம் பார்க்கவும் இல்ல. அவன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறான். அவனால நாங்க ஒரு 6 லட்சம் ரூபாய் கடனுக்கு மேலே ஆயிட்டோம். அதுக்கு வட்டியும் கொடுக்க முடியாம எதுவுமே பண்ண முடியாம இருக்கோம். எங்களுக்கு இந்த மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் ஏதாவது உடனடியா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். எங்க அண்ணனை இந்த சொந்த ஊருக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கணும். எனக்கு ஒண்ணு வேற வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. என் மாமா எனக்கு என் மாமா வேணும். தமிழ்ல பேசுனாங்களா எப்படி பேசுனாங்க? ஃபர்ஸ்ட் மலையாளத்துல பேசுனாங்க என்கிட்ட. சரி. ராகுலோட சிஸ்டரா அப்படின்னு ராகுலோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் ராகுலோட ஃப்ரெண்ட் இல்ல, நான் தான் ராகுலோட சிஸ்டர் அப்படின்னு சொன்னதுக்கு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. ஓ. திரும்ப நான் அந்த போனுக்கு கால் பண்றேன், எடுக்கவே இல்லை அந்த பையன். அவங்க இருக்காங்க, அவங்க கூட ரொம்ப க்ளோஸான பையனா, இவனை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஓ சரி சரி. நாங்க இன்னொரு பையனுக்கு அடிச்சோம். அண்ணன் இது மாதிரி கொடுங்க, நாங்க ராகுல் கிட்ட பேசணும்னு நம்ம ஊர் டைமிங்க்கு நைட் நாங்க பேசணும். சரிப்பா. அந்த பையன் கடைசி வரையும் எங்க அண்ணன்ட்ட போனே கொடுக்கல சார். இப்போ வரைக்கும் உங்க அண்ணனோட பேசவே இல்லை? இப்போ வரையும் நான் இன்னைக்கு மதியானம் பேசினதான் சார். இன்ன வரையும் நாங்க எங்க அண்ணன் கூட பேசவே இல்லை. எப்படி ஒண்ணும் என்ன ஆச்சுன்னே இப்போ வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிற நிலைமைல எங்க அண்ணனோட சாகுல எங்களுக்கு ஏதோ மர்மமா தான் சார் இருக்கு. அவன் இங்க இந்தியாவில இருக்கிற வரையும் நல்லா தான் சார் இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை சார், பிரச்சனையும் இல்லை. சிவசேனாதிபதி அவர்களை நாங்க ரீச் அவுட் பண்றோம். அவர் தான் இதோட சேர்மன். அவர் டிஎம்கேவோட சுற்றுச்சூழல் விங்கோட இதுவா இருக்காரு. எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரிப்ளையும் இல்லை. யார் யாருக்கோ கூப்பிடுறாங்க, தாசில்தாருக்கு அடிக்கிறாங்க. என்ன ஏன் கூப்பிடுறீங்க எனக்கு தெரியாது, விஓக்கு கூப்பிடுறாங்க. நீங்க எதா இருந்தாலும் நாளைக்கு காலைல வாங்க பேசுவோம். அவ்வளவு பெரிய கொடூரத்துல கொடூரம். அங்க இருக்கக்கூடிய 10 பசங்க கூட வேலை செஞ்சவங்க போன் அடிச்சா ஒருத்தனுக்கான எஸ்கேப். வணக்கம் சார். வணக்கம். நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே சம்பாதிக்கணும் அந்த எண்ணம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருந்தால் சம்பாதிக்க முடியாது. நம்ம வெளிநாடுகளுக்கு போனால் இதை விட நம்ம டபுள் மடங்காக சம்பாதிக்கலான்ற எண்ணம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி பல பேர் தமிழ்நாட்டில இருந்து வெளிநாடுகளுக்கு போய் இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போறவங்களுக்குலாம் உரிய பாதுகாப்புன்றது இருக்கா சார்? அவங்களுக்கு தேவையானது அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களா சார்? சென்றா பார்த்துருப்போ 2 பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. அவங்க அவங்க பாடியை அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு வர முடியாமல் ரொம்ப தவிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அவங்க அழுததெல்லாம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது முழுக்கவே ரொம்ப வருஷங்களாக கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு மேலேயே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் மாதிரி இது ஒன்று. ரீசெண்டாக ஜீ தமிழ்ல ஒரு செய்தி பண்ணியிருந்த போது கூட ஆடு ஜீவிதம் படத்தை ஒரு ஸ்டோரியை ஒருத்தர் பேசியிருந்தார். அவரோட கையில போர்டு எல்லாமே இருக்கிறது என்னன்னா, நீ ஏதாவது சம்பாதிக்கணும், நீ செட்டில் ஆகணும், நல்லா வாழ்க்கையில வரணும்ச்சா உள்ளூர்லயே பண்ணு, வெளிநாட்டுக்கு போவாதுன்றது தான் அதிகமாக இருந்தது. அது ஏன்னு அவர் பேசும்போது உண்மையிலேயே இங்க பாக்குற ஒவ்வொருத்தரையும் கண்கலங்க வச்சுது. என்ன நடந்திருக்கும் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, அவர் இங்க இருந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க அவரை. ஓகேவா, துபாய் மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரியில் அவர் வேலைக்கு கூப்பிடுறாங்க. அவர் அந்த வேலைக்கு போறாரு. வேலைக்கு போறவருக்கு இதுதான் வேலைன்னு சொல்றாங்க. ஆனால் அவருக்கு கூட்டிட்டு போய் ஒரு அடர்ந்த பாலைவனத்துக்கு நடுவில் விடுறாங்க. பாலைவனத்துக்கு நடுவில் விடுறவரை ஆடு மேய்க்க சொல்றாங்க. அவர் ஆடு மேய்க்கிறதுனா என்னன்னே தெரியாது. எதுக்கு ஆடு மேய்க்கிறது வரைக்கும் என்ன சொன்ன வேலை வேறன்னு சொன்னாங்க. உனக்கு சோறு வேணும், எல்லாம் வேணும், இதை தான் பண்ணணும்னு வந்த உடனே பாஸ்போர்ட் விசான்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. இல்லைன்னா உன்னை கவர்மெண்ட் சுட்டு கொண்டுடும், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி வேலை வாங்குறாங்க. அவரும் வேலை வாங்குறதுக்கு சரி ஓகே பரவாயில்ல, வேற ஏதோ வந்ததுக்கு வேலை பார்க்க ஆரம்பிப்போன்னு சொல்லி அந்த ஆடை மேய்க்கிறதுக்கு போறவருக்கு முடியலன்னு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. திருப்பி ஆடை கொண்டு விற்கும் போது அந்த ஓனர் எங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாரோ அந்த உட்காஞ்ச உடம்போட பார்ட்ல அடின்னு அடிச்சு வீங்கி வச்சிருக்காரு. வீங்க வைக்கிற அந்த மனுஷன் என்னடா இப்படி பண்றாருன்னு சொல்லி அடுத்த நாள் என்ன பண்றாரு, நம்ம உடம்பு அசைவை வச்சுதான் அப்படி கண்டுபிடிக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லி அவரோட ட்ரெஸ்ஸை என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் இது பண்ணும்போது ஒரு மரத்துக்கு பக்கத்துல கட்டி விட்டுட்டு அந்த ட்ரெஸ் ஆள் நிக்கிற மாதிரி ஏற்படுத்திட்டு இவர் ஓரமா உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் போனா உடம்பு முழுக்க அடின்னு அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இங்க நான் பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்கேன், உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி நீ இப்படி போட்டு வச்சு நீ ஏமாத்தினா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லியிருப்பான். 3வது நாள் போகும்போது அவர் போய் இதே மாதிரி பண்ணி என்ன இப்பெல்லாம்
இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு ஒயிட் ட்ரெஸ் கொடுத்து அனுப்புவாங்களாம். அவர் ட்ரெஸ்ஸே கழட்டலையா, அந்த ஒயிட் ட்ரெஸ்ல எங்கெங்கெல்லாம் அழுக்கா இருக்கோ அதெல்லாம் அவர் உக்காஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த மனுஷனை அவர் சாகிற அளவுக்கு அந்த மனுஷனை என்னென்னலாம் வலி வேதனை கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து அந்த மனுஷன் கடைசியா வந்து போராடி காப்பாற்றப்பட்டு கடைசியாக திருப்பி ஊருக்கு வந்து சேர்றாரு. ஸோ அவர் வந்து அந்த அந்த விஷயத்த அழுதுகிட்டே அவர் வந்து அந்த இதில் ஷேர் பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு விஷயத்த கொடுத்துச்சு. இது ஆடு ஜீவிதம்னு ஒரு திரைப்படமாகவே எடுத்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் இன்னும் அந்த திரைப்படம் பார்க்கல, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப மிகப்பெரிய ஒவ்வொரு மனுஷனும் போறதுல என்ன ஆகும் அப்படின்றதுன்ட்டு. இங்க வெளிநாடுகளுக்கு போறதுன்றதை நீங்க ரெண்டு வகையில பார்க்கணும். ஒண்ணு வந்து படிச்சு நியாயமாக ஒரு வாய்ப்புகளை பெற்று அந்த வாய்ப்புகள் வந்து உன்னை உயர்த்தி கொள்வதாக போறது. இன்னொன்னு படிக்காம நான் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட போறது. இந்த படிச்சுட்டு வெளியில போறவங்க வந்து ப்ராப்பரா பாஸ்போர்ட், வீசா, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு ஒரு நாட்டுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகணும்னா இந்த போலி பாஸ்போர்ட், ஃபேக் பாஸ்போர்ட் மேட்டர்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் மாட்டிப்பீங்க. அதனால ரொம்ப ப்ராப்பரா தான் நீங்க போக முடியும். அப்போ அந்த மாதிரி போயிட்டு ப்ரொசீஜர்ஸாக ஃபாலோ பண்ணி அவங்க போய் அதை போய் ஒரு டூரிஸ்டாராவோ அல்லது ஒரு பிஸ்னஸ்க்காகவோ அதை முடிச்சுட்டு வரும்போது அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி போகக்கூடியவர்கள் பல பேர் ஆல்ரெடி இங்கே நல்லா சம்பாதிச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகி பணக்காரங்களா இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க, அல்லது பேக்கப் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் ஃபுல்லாக கஷ்டம் இருக்கும், வீட்டு ஃபுல்லாக கஷ்டம் இருக்கும். வேலைக்கும் போய் சேர்ந்தா ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துக்கு மேலே, 8000 ரூபாய் சம்பளத்துக்கு மேலே இன்னைக்கும் கிராமங்களில் வேலை கிடைக்காது. அப்படி வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய கஷ்டப்படுற ஒருத்தவங்களை அந்த லோக்கல்ல ஒரு சில பேர் ஏஜென்ட் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி நீ வேணா வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யா, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யா, இவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி 40-50 வருஷத்துக்கு முன்னால இப்படிதான் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. பிரெயின் வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ வெளிநாட்டுக்கு போறேன்னா உனக்கு மாசம் 60,000 ரூபாய் சம்பளம். இல்ல உங்களுக்கு வேலை இருக்கு, வேலைக்கு சொல்லி விட்டுருவாங்க. இவங்க ஒரு ஏஜென்ட் தான், வேலைக்கு சொல்லி விட்டுருவாங்க. அதுதான் இந்த மாதிரி ஆடு மேய்க்கிற வேலையோ மாடு மேய்க்கிற வேலையோ, ஆனா பொய்யான ஒரு வேலையை சொல்லி உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை, நீ போய் சூப்பர்வைசர் வேலை, நீ போய் கால் மேல கால் போட்டு வேலை வாங்குற வேலை எல்லாம் போய் சொல்லி அவங்களை அப்படியே அங்க இருந்து கூட்டு போறதுக்கு சொல்லுவாங்க. 60,000 ரூபாய் மாசம் சம்பளம் எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க இதையே ஸ்கேம்ன்றீங்க. 60,000 ரூபாய் சம்பளம் உன்னை நான் அனுப்புறதுக்கு 5 மாசம் சம்பளத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்றது அப்ப எப்படி யோசிச்சு பாருங்க. 60,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீ போறனா அந்த 60,000 ரூபாய் இன்ட்டு 5 மாசம் சம்பளம் வந்து உனக்கு 3 லட்சம் ரூபாய். அப்படின்னா அந்த 3 லட்சம் ரூபாய் அமௌண்ட் நீ எனக்கு கொடுத்தா தான் நான் உனக்கு அந்த வேலை வாங்கி தருவேன். அங்க போகவே முடியும். உனக்கு ஃபிளைட் டிக்கெட் எடுத்து வேலை வாங்கி கொடுப்பேன். எல்லாரும் நினைப்பாங்க ஃபிளைட் டிக்கெட்டுக்கு 1 லட்சம் ரூபா ஆகும். 5,000 ரூபாய் இருந்தா நீங்க துபாய்க்கு போயிட முடியும். 8,000 ரூபாய் இருந்தா நீங்க அமெரிக்காவுக்கே போயிட முடியும். அதுக்குன்னு இருக்க கனெக்ஷன் ஃபிளைட் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி ப்ராப்பரா போட்டீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு சீப்பர்ல எவ்வளவு ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய கடத்தல் சாம்ராஜ்யம் மாதிரி பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. அங்க இருக்கிறவங்க அதே மாதிரி ஏஜென்ட், இந்த ஏஜென்ட் இவனுக்கு கமிஷன் கொடுத்துருவான். அவன் என்ன பண்ணுவான், அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட கமிஷன்ல பேசி இவனுங்களை அங்க எடுத்துட்டு போய் விட்டுருவான். விட்ட உடனே இவங்களுக்கு என்ன வேலை பார்க்கறோன்னு என்னன்னு தெரியாம முழுக்க கஷ்டப்படுறது. ரெண்டாவது கதை என்ன இருக்கும், ஏற்கனவே போய் வேலை பார்த்துருப்பாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு வீட்டை கட்டுறது, தோட்டம் துறவு வாங்குறது, செட்டில் ஆகுறதெல்லாம் பார்த்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதே மாதிரி அவங்களோட உதவியின் மூலியமாவோ அவங்க அந்த ஊருக்கு போவாங்க. போனா என்ன பண்ற வேலை இருக்கும், பாத்ரூம் கழுவுற வேலை, மாப் போடுற வேலை. நம்ம ஊர்ல சுதந்திரமா கால் மேல கால் போட்டு வேலையை கத்துக்கிட்டு நீ உழைப்பாளியா பெரிய லெவல்ல வரதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை தூக்கி போட்டுட்டு இங்க வீட்டுல சாப்பாடு சமைக்கிற அம்மாவுக்கு உதவி செய்யாதவன் அங்க போய் எவனுக்கோ ஒருத்தவனுக்கு பாத்ரூம் கழுவி விட்டுட்டு இருப்பான். இதுதான் உண்மை. இந்த மாதிரி பல பேரை பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ நீங்கள் தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன், இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு 25 வயசு கூட ஆகாத அந்த பையன் என்ன பண்றான், ஒரு 6 லட்சம் ரூபாய் கேட்குறான் ஒரு ஏஜென்ட். சரி வேலை படிச்சு முடிச்சிட்டோம், நல்ல வேலை கிடைக்கல, சரி வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தோம்னா அப்பா அம்மாவோட கஷ்டத்தெல்லாம் தொடச்சிடலாம், நமக்கு தங்கச்சி இருக்கு, குடும்பம் பெருசு, நம்ம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கோம்னு இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு தேவைப்பட்ட அளவுக்கு கடனை வாங்கி 6 லட்சம் ரூபாய் ஏஜென்ட் கொடுத்துட்டு ஊருக்கு போறாமா. ஊருக்கு போனவன் 6 மாசம் கூட ஆகல மேக்சிமம். அவங்க கூட ஒரு 10-11 பேர் வேலை பார்க்குறாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, 10-11 பேர் வேலை பார்க்குறாங்க. அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் இருக்காங்க, பிடிச்சிட்டா. அந்த பையன் திடீர்னு இறந்து போயிடுறான். எம்பசிலேருந்து கால் வருது, இந்த மாதிரி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இறந்துட்டானா என்ன பண்றதுன்னே தெரியாது. இங்கேருந்து எப்படி நான் ரஷ்யாவுக்கு போக முடியும்? ரஷ்யாவில் இருக்கான். ரஷ்யாவுக்கு போனோன்னே நான் எப்படி போய் பார்க்கறதுன்னு தெரியாம இவங்களுக்கு என்ன செய்யணும்ன்றதே புரியல. ஸோ அப்போ என்ன ஆகுது, என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாம கதறாங்க. அவங்க
என்ன செய்ய, எப்படியாவது என் பிள்ளைய வந்து கொண்டு வரணும்னு கதறாங்க. 6 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டோம், கடன் அடைக்க போறோமா, பிள்ளைய கொண்டு வந்து ஈமச்சடங்கு போட போறோமா, கடைசி டைம்ல வீட்டுக்கு அது கொண்டு வரணுமான்னு சொல்லி அவ்வளவு வலி வேதனையில புலம்பி யாருக்கோ கூப்பிடுறாங்க. தாசில்தாருக்கு அடிக்கிறாங்க. என்ன ஏன் கூப்பிடுறீங்க எனக்கு தெரியாது, விஓக்கு கூப்பிடுறாங்க. நீங்க எதா இருந்தாலும் நாளைக்கு காலைல வாங்க பேசுவோம். இவ்வளவுதான் ஆபீசர்ஸோட இது, வேற எதுவுமே கிடையவே கிடையாது. அவ்வளவு பெரிய கொடூரத்துல கொடூரம். அங்க இருக்கக்கூடிய 10 பசங்க கூட வேலை செஞ்சவனுக்கு போன் அடிச்சா ஒத்தனுக்கான எஸ்கேப். அந்த ஏஜென்ட்டுக்கு அடிக்கிறாங்க, ஏஜென்ட்டும் ஆல் எஸ்கேப். எனக்கு இதுக்கு சம்பந்தம், பணம் வாங்கினதோட எனக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை முடிச்சு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப இந்த புள்ள எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எந்த கிராமத்துல இருக்குன்னு கூட இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு வாயில நுழையாத பேரு. நம்மளாலே எல்லா நாடுகளோட பேரை வந்து வாயில வந்து நுழையிற மாதிரி வச்சிருக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தாங்க. அப்புறமா அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க, நம்ம வாலண்டியர் வந்து சங்கவின்னு சொல்லிட்டு தஞ்சாவூருக்கு ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்க கிட்ட நான் சொல்லி மதுக்கூறுன்ற ஊர்ல தான் இந்த பையன் இருக்கிறான். ஸோ அந்த மதுக்கூர் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பையனோட குடும்பத்தை மீட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அன்னைக்கு தாசில்தார்லாம் இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே கலெக்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நைட்டு 1:30 மணிக்கு அந்த பையன் இறந்து போறான் செய்தி மதியானம் 3:30 மணிக்கு வருது. நைட்டு 1:30 மணிக்கு கலெக்டர் கிட்ட பேசி 1:30 மணிக்கு நைட்டு கேம்ப் ஆபீஸ்ல வச்சு தஞ்சாவூர் கலெக்டர் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. சைன் பண்ணி இந்த மாதிரி இவங்க இறந்து போயிட்டாங்க, இவங்களை இறந்தவங்களா அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வரதுக்கான எல்லா உதவிகளும் செய்யுங்க. இதற்கு வந்து நாங்க வந்து இதுக்கு கமிஷனர் இருக்காங்க, நமக்கு வந்து நான் ரெசிடென்ட் தமிழ்னு சொல்லுவோம், என்ஆர்டின்னு சொல்லுவோம் அதோட பேரு. ஸோ அதற்குன்னு ஒரு கமிஷனர் ஆணையர் வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் வல்லரசுன்னு பேர் அவரோட பேரு, வல்லரசு IAS. ஸோ இவங்க அவங்களுக்கு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. உடனே அங்க இருந்து வந்து சார் கிட்ட இருந்து லெட்டர் வந்துருச்சு, மேடம் சொல்லிட்டாங்க இதை ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த டீம் வேலை பார்க்குது, பொறுமையா அப்லோட் பண்ணுது. என்ன பண்ணணும், இவன் எப்படி இறந்தான், எங்க இறந்தான், என்ன எல்லா தகவலும் எடுத்து அதை எடுத்து சோஷியல், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், எம்பசிக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும். இந்த NRT தான் எம்பசியோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இந்தியன் எம்பசி என்ன பண்ணும், ரஷ்ய எம்பசியோட கோஆர்டினேட் பண்ணும். ரஷ்யன் எம்பசி என்ன பண்ணும், அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடானமை பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு கார்கோ ஏற்றி அதே ஃபிளைட்ல டிஸ்பேச் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. இந்தியாவுக்கு கொண்டு வந்த வண்டியை ஆம்புலன்ஸ் வச்சு திருப்பி அவங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இட்ஸ் a so called procedure for the இட்ஸ் a government procedure. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 மாசம் குறையாம யாருமே இந்த மாதிரி உள்ள வந்ததே கிடையாது. நாங்க கலெக்டர் கிட்ட சைன் வாங்கணும்னு சொன்னோம்ல, அன்னைக்கு நைட்டு 1:30 மணிக்குன்றது கலெக்டரோட சைன் வாங்கவே 1 வாரம் ஆகும். தாசில்தார் போய் VAO போய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய லஞ்சத்தெல்லாம் கொடுத்து அடுத்து போய் கலெக்டர். நமக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறதுனால விஷயத்த சொல்ல முடிஞ்சதுனால இந்த ப்ராசஸ் அன்னைக்கு நைட்டு 1:30 மணிக்கு கலெக்டருக்கு சோகாட் தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். ஆனா அவங்களோட அதிகாரம் அதுக்கு மேல இல்லை, அவங்களோட அதிகாரத்தை மீறி பண்ண முடியல. இப்ப இங்க வந்துருச்சு, சென்னை கமிஷனர் கிட்ட வந்துருச்சு, இங்க ஸ்டேட் கமிஷனர் கிட்ட வந்துருச்சு. இவங்களோட டீம்ல புஷ் பண்றோம், அவங்க போடுறாங்க அந்த வெப்சைட்டோட லிங்க்ல போடுறாங்க, பிரியாரிட்டின்னு ஒண்ணு இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், நார்மல்னு இருக்கும். நார்மல்னு போடுறாங்க. உங்க வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிருந்தா நார்மல்னு போடுவீங்களா? நார்மல்னு போடுறீங்க. நார்மல்னு போட்டு அப்படியே அப்டேட்ல இருக்கு, அந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்ப கேட்டா நியூ இயர் யாரும் இல்லை, கேட்டா அடுத்த சனி லீவ் யாருமே இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லை. கால் பண்ணி கேட்டுட்டே இருந்தா நீங்க என்ன சும்மா கால் அடிக்கிறீங்க? எங்களை கேட்கறாங்க, நீங்க யாருங்க சும்மா கால் அடிக்கிறீங்க? கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கேக்குது. கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய NRT அசோசியேஷன்ல இருக்கிறவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க கேட்கறாங்க, சும்மா எதுக்கா? ப்ரொசீஜர்னா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுவோம், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு குடும்பம் தான் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, ஒரு போட்டோவை கண்ணில் பார்க்க முடியுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு வரும்னு சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல, அப்ப எத்தனை நாள் அவங்க துக்கம் அனுசரிக்கணும்? ஒருத்தவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவன் உடம்பு வர வரைக்கும் எத்தனை நாள் வேலை வெட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எத்தனை நாள் துக்கம் அனுசரிக்கணும்? இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரப்படியே ஒருத்தன் இறந்துட்டானா 16 நாளைக்கு எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. இப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்ப இது எதுவுமே சொல்லாம நான் சொல்லுவேன்னா என்ன, யார் சொல்லுவேன்? மனசாட்சி வேணாமா? வேலை பார்க்கறவங்க, அதான் என் வாலண்டியர் கேட்டாங்க, நான் கொடுக்குற டாக்ஸ் பணத்துல தான் நீ வேலை செய்யற, பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமைன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ கரெக்டா பேசினமான்னு நான் சொன்னேன். என்னங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாகவும் நிறைய விஷயத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணா தப்புன்னு கேட்க தான் செய்வேன் நான். அதுதான் என் ஆட்டிடியூடு, என் கேரக்டர் தான். எனக்கு கடைசியா யார் தேவைன்னா பொதுமக்கள் தான் தேவை. ஒண்ணுமே தெரியாத ஒருத்தவங்க அப்பாவியா போயிட்டாங்கன்னு வச்சுப்போமே, ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுப்போமே, அதுக்கு நம்ம விட்டுறலாமா? வேல்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்களால பணம் இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு எடுத்துட்டு போய் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா எடுத்து போய் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த உடம்பு வாங்கியிருக்க முடியும் ஒரே நாள்ல வாங்கியிருக்க முடியுமா? இந்த பணம் இல்லாத காரணத்தினால ஒரு
அந்த பணத்தை கூட அவங்களால எடுத்துட்டு வர அந்த முடியாது. இன்னொரு வாழ்க்கை தப்பு அந்த ஏஜென்ட் மூலியமா போனதும் ஒரு பெரிய தப்பு. இதுவும் பெரியது. ஏஜென்ட்ன்றது இருந்தாலும் ஏஜென்ட் மூலியமா போனதுனால பணம் லாஸ், அவ்வளவுதான். ஏஜென்ட் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பையன் இறந்து போயிட்டான்ற போது ஒண்ணுமே பண்ண முடியாது. நிமோனியாவால இறந்து போறான் அந்த பையன், நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, சோ கால்ட் எதுக்கு நீங்க இப்படி போய் இந்த வயசுல நீங்க அதை போய் அனுபவிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. இருக்கக்கூடிய ஊர்ல நல்ல படிப்பு படிச்சு படிக்கும் போது அதோட திறமையை வளர்த்துட்டு போயிட்டு எவ்வளவு வந்திருக்கும். ஒரு பக்கம் இந்த பிரச்சனை, இது வந்து ஒரு பக்கம் தஞ்சாவூர்ல, பட்டுக்கோட்டையில, மதுக்கூர்ல இந்த ஒரு பிரச்சனை. இந்த பக்கம் விழுப்புரம் மாவட்டத்துல விக்கிரவாண்டியில தங்கதுரைன்ற ஒருத்தர் இதே மாதிரி தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக, கஷ்டத்திற்காக அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து போராடி அவங்க போலாந்து நாட்டுக்கு போறாரு வேலை பார்க்க. போலாந்து நாட்டுக்கு போய் வேலை பார்க்கலான்னு போய் ஒரு 10 மாசம் கூட ஆகாதவருக்கு நெஞ்சு வலி வந்து இறந்து போறாரு. நெஞ்சு வலி வந்து இறந்து போறாரு. இங்கேயாவது கலெக்டர் சைன் பண்ணி ஒரு லெட்டர் வந்துச்சு, இங்க இன்னும் கலெக்டர் கூட சைன் பண்ணல, இன்னும் வரல. அப்ப அவங்க உடலை கைப்பற்றிருக்காரு, எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. நிறைய ஆட்சியர்களுக்கு நான் தொடர்ந்து நிறைய ஆட்சியர்களோட பயணிக்கிறேம்மா, உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. ஒண்ணு வெறும் பொலிட்டிஷியன் பார்ட்டிக்கு ஜிங்சாங் அடிக்கிறவங்களா இருக்காங்க. வெறும் பொலிட்டிஷியன் பார்ட்டிஸ்க்கு ஜிங்சாங், அவங்க சொன்னா உடனே சைனு. மக்கள் சைடு இருந்து யாருமே மக்கள் சைடு இல்ல இருக்கு. எல்லா அதான் சொல்றேன், ஒரு 4 வெர்ஷன் இருக்காங்க, எல்லா வகையிலுமே இருக்காங்க. ஒரு பக்கம் அதிகாரிகள்லாம் யார் சொல்றதா போட்டோம், ஒரு சாதாரண ஒரு குடிமகன் தன்னுடைய குறைன்னு வந்தா தீர்த்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி ஒரு சைடு இருக்காங்க. ஒரு சைடு பொலிட்டிக்கலுக்காகவே இறங்கினவங்க ஒரு சைடு, ஒரு சைடு தற்பெருமைக்காக ஓடுறவங்க ஒரு சைடு எனக்கு என்ன வந்தது, வந்தோமா வேலையை பார்த்தோமா கிளம்பணுமா போனோமான்னு இருக்குது. இந்த மாதிரி சுத்தி சுத்தி இருந்தா மக்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த விழுப்புரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குடும்பங்கள் இருக்கும். நீங்க இந்த ரெண்டும் நான் டீல் பண்ணதுனால நான் இந்த விஷயத்த சொல்ல முடியுது. இது இல்லாம கண்டிப்பா சொல்றேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சது 10 பேர் இன்னைக்கு வரைக்கும் உடலை வாங்க முடியாம, அந்த விடல் அழுகி போயிடுச்சா என்னன்னு கூட தெரியாம அனாதையாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். அந்த குடும்பத்தோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும், அவங்க அதை எப்படி யோசிப்பாங்க? அது அவங்களால இதை விட வலி வேற எதுவுமே இல்லை. இதை விட வழி வேற. முன்னாடி ஒருத்தர் இறந்து போறது 25 வயசு பையன் தன்னுடைய வாழ்க்கையே துவங்காத ஒரு பையன் எனக்காக என் குடும்ப வழியை சுமக்கிறதுக்காக வெளிநாட்டுல போய் மறைஞ்சிட்டான்னு கேட்டுட்டு அவன் மூஞ்ச கூட பார்க்க முடியாம எப்படிமா சோறு தண்ணி இறங்கும்? இதெல்லாம் வாலண்டியரா எல்லாரும் வந்து பார்க்க வேண்டியது. இதெல்லாம் அரசாங்கம் அதற்குன்னா ரொம்ப இமிடியேட் ப்ராசஸ்ல பண்ணணும். தயவு செய்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், அமைச்சர் அவர்களா இருக்கட்டும். அதே மாதிரி இதை வந்து பொது ரீட்டா மேடம் தான் இதை பாக்குறாங்க. ஆக்சுவலி வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்கிறவங்க அவங்க தான். ஸோ அவங்களுக்கு கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் வருது, அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குறவங்க தான் வருது. தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் தயவு செய்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இதெல்லாம் ரிப்போர்ட்டை கிளியர் பண்ணுங்க. அந்த குடும்பம் கிட்ட நம்ம பேச முடியுமா சார்? ஏன்னா அவங்க மனநிலை இப்ப எப்படி இருக்கும், அவங்க நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேமா, நம்ம வேணா பேசலாம், தாராளமா கால் பண்ணலாம். அரசு சார்பில் இருந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். நம்ம இந்த தஞ்சாவூர் பேசலாமா? பேசலாம் சார். ராகுல் தாயுமானவன், அவனோட பேரே பாருமா எவ்வளவு அழகான தமிழ் பேரு, ராகுல் தாயுமானவன் சொல்லிட்டு. ஹலோ வணக்கம்மா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். இந்த நம்ம தம்பியோடது அந்த உடம்பு விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, சங்கவியும் நம்மளும் பேசுறோம் இல்லையா. நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா, சென்னையில இருந்து உதவி பண்ணிட்டு இருந்தா பேசுறேன். யாருமா? ரோகிணியா பேசுறது? நீங்க யாருமா? அவருக்கு தங்கச்சியா? என்ன வேணும்? ஓகே, அண்ணன் பேர் என்னம்மா? அண்ணனோட பேரு ராகுல் தாயுமானவன் இல்லையா? என்ன 25 வயசு அவருக்கு? 26. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா? சரிம்மா, என்ன ஆச்சு அவருக்கு? எப்ப இறந்துட்டாருன்னு உங்களுக்கு செய்தி வந்துச்சு? எங்க கூட வந்து 28ஆம் தேதி நல்லானா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல எங்களுக்கு 1:30 மணி இந்தியா டைமுக்கு கால் பண்ணாங்க. அதாவது மத்தியானம் 1:30 மணிக்கு? மத்தியானம் 1:30 மணிக்கு கால் பண்ணாங்க. சரிம்மா. கால் பண்ணி எங்க அம்மா கிட்ட இருந்து இன்னொரு பையன் பேசினான். சரிம்மா. பையன் என்ன சொன்ன, மாதிரி ராகுலுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னான். அதாவது அவர் ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டு. சரிங்க. நான் கிட்ட என்ன பண்ணுது அப்படின்னு நாங்க கேட்டோம். இந்த மாதிரி ஜுரம், மூச்சுட முடியலன்னு சொல்றாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் அம்மா வந்து அண்ணன் கிட்ட பேசினாங்க. நீங்க தப்பா நினைக்கலாம், உங்க காலை நான் கொஞ்சம் ரெக்கார்ட் போட்டுக்கிட்டுமா? ஓகே, ஒரு நிமிஷமா. This call is now being recorded. இப்ப சொல்லுங்கம்மா. அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து கால் பண்றது வந்து அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு பேசினாரு, உங்க தம்பி உங்க அண்ணன் தான் பேசினாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி பேசும்போது அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசினது ராகுலோட ஃப்ரெண்ட் தான் எங்க கிட்ட பேசினாங்க. உங்க அண்ணன் கிட்ட நீங்க எப்ப பேசுனீங்க கடைசியா?
எங்க அண்ணன் கிட்ட பேசி ஒரு 10 days இருக்கும். 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பேசலாம். ஆனா பொதுவாவே டெய்லியும் பேசுவாரா இல்ல எப்பயாவது தான் பேசுவாரா? பேசுவாங்க, டெய்லியும் பேசுவாங்க தான். ஆனா 10 நாளா காலே இல்ல. நீங்களும் ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? அவங்க வந்து வீட்டுல கொஞ்சம் எங்க கூட பிரச்சனைனால கொஞ்சம் பேசல. சரி. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. சரிங்கம்மா. மாதிரி ராகுலுக்கு உடம்பு முடியலமா அப்படின்னு சொன்னாங்க அம்மா கிட்ட. ஓகேம்மா. அம்மா சொன்னாங்க மாதிரி ராகுல் கிட்ட கொடுங்க நாங்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அண்ணன் சொன்னா இந்த மாதிரி அம்மா எனக்கு உடம்பு முடியல, மூச்சு திணறலா இருக்கு, அடி வயித்து வலிக்குது அப்படின்னு வந்து அண்ணனே பேசினாப்ல. அண்ணனே பேசினான். அழுதுகிட்டே தான் பேசினாங்க, என்னால முடியலமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க இன்னொரு பையனுக்கு நாங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க, சரிம்மா, என் பையனுக்கு முடியல அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு அந்த பையன் எனக்கு போன் பண்ணான். நானும் போன் பண்ண அந்த பையன் எடுக்கல. திரும்ப அந்த பையனா கூப்பிட்டு அம்மா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம் ராகுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ மட்டும் எங்களுக்கு அனுப்புனாங்க. ராகுல் படுத்திருக்க பெட்ல படுத்திருக்க போட்டோ மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான போட்டோ இல்லையா? ஆமா, அந்த போட்டோ மட்டும் அனுப்புனாங்க. திரும்ப நாங்க வந்து எங்க அண்ணனுக்கு வந்து நாங்க ட்ரை பண்ணோம், கால் ட்ரை பண்ணோம், எடுக்கவே இல்ல அண்ணன். சரி, பயந்துட்டீங்களா நீங்க அதை பார்த்துட்டு? புரியல. பயந்துட்டோம் நாங்க. என்னன்னு எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்டோம், எந்த பையனுமே எங்களுக்கு அடிக்கவே இல்ல. அது எத்தனை பேர் இவரோட போனாங்க ராகுலோட ஊருக்கு? ஒரு பையன் தான் போயிருக்கான். ஒரு பையன் தான் போயிருக்கான். ஆனா அங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேரா? அவங்க இருக்காங்க. அவங்க கூட ரொம்ப க்ளோஸான பையனா இவனை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஓ சரி சரி. நாங்க இன்னொரு பையனுக்கு அடிச்சோம். அண்ணன் இது மாதிரி கொடுங்க நாங்க ராகுல் கிட்ட பேசணும்னு நம்ம ஊர் டைமிங்க்கு நைட்டு நாங்க பேசணும். சரிம்மா. அப்ப சொன்னாங்க அந்த பையன் சொன்னாங்க இரு பாப்பா நான் டிஷ்யூ பேப்பரு, வாட்டர் பாட்டிலு, அவனுக்கு பிரெட் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்கிட்ட சொன்னான். சரி அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எங்க கிட்ட பேச சொல்லுங்கன்னு நாங்க சொன்னோம். சரி. அந்த பையன் கடைசி வரையும் எங்க அண்ணன்ட்ட போனே கொடுக்கல சார். நீ இப்போ வரைக்கும் உங்க அண்ணனோட பேசவே இல்லை? இப்போ வரையும் நான் இன்னைக்கு மதியானம் பேசினதான் சார். இன்ன வரையும் நாங்க எங்க அண்ணன் கூட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் எப்ப அவரு தவறிட்டாருன்ற விஷயம் தெரிஞ்சதுமா? நம்ம ஊர் டைமுக்கு 4:30 மணிக்கு இங்க கால் பண்ணாங்க. ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு. திங்கக்கிழமை 4:30 மணிக்கு கால் பண்ணாங்க ஈவினிங். சரி சரி சரி. என்ன ஆச்சு அதுக்கப்புறமா? யார் என்னன்னு சொன்னாங்க? சொல்லும் போது யார் பேசுறாங்க? அந்த பையன் இறந்து போய் ராகுலுக்கு நாங்க இன்னொரு அண்ணனுக்கு நாங்க போன் அடிச்சோம். இன்னொரு பையன் சொன்னா நான் அவனை பார்க்க போறோமா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. நாங்க கேட்டா அவங்க போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்கன்னு. நாங்க திரும்ப அடிச்சு அந்த பையன் எடுக்கவே இல்லை, எங்க போனை எடுக்கவே இல்ல. சரி. திரும்ப அந்த பையனுக்கு திரும்ப நாங்க அடிச்சதை பார்த்துட்டு அந்த பையன் அடிச்சான். இந்த மாதிரி என்னப்பா ஆச்சு ராகுலுக்கு, எங்க கிட்ட பேச கொடுங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அந்த பையன் சொன்னா நீங்க இன்னொரு பையனுக்கு கால் பண்ணுங்க, உங்ககிட்ட வசந்த் எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க டக்குன்னு வசந்துங்கிற பையனுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு நாங்க கேட்டோம். அந்த பையன் சொன்னா மாதிரி இருங்கம்மா நான் ரூமுக்கு போயிட்டு போன் பண்றேன் அப்படின்னு சொன்னான். திரும்ப நாங்க அந்த பையன் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்களாவே எதார்த்தமா கால் பண்ணோம் அந்த பையனுக்கு. கால் பண்ணும்போது நீங்க என்ன சொன்னா அப்பாட்ட கொடுப்பாப்பா போனா அப்படின்னு சொன்னான் அந்த பையன். அப்பா கிட்ட கொடுக்கும் போதுதான் சொன்னது இது மாதிரி ராகுல் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அப்பதான் சார் சொன்னாங்க எங்களுக்கு. அது வரையும் நாங்க ராகுலுக்கு ரீச் பண்ண எந்த ஒரு போனுமே அவன் எடுக்கவே இல்லை. நான் கிட்ட ரீசார்ஜ் பண்ணி விடவா அப்படின்னு நான் கேட்டேன் அந்த பையன் கிட்ட. அதெல்லாம் பண்ண வேண்டாம், இங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் சார் அந்த பையன். கடைசியில வந்து உங்களுக்கு இந்த பசங்களே வந்து சொல்லல, நீங்களா வாண்டடா கேட்டுதான்? நாங்களாதான் வாண்டடா கேட்டோம் அந்த பையன் கிட்ட எங்க அண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து யாரும் கால் பண்ணலையா? இந்த மாதிரி இறந்துட்டாங்க உங்க குடும்பமா என்ன ஏதுன்னு? அதெல்லாம் எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு போனுமே வரவே இல்ல சார். அதாவது அந்த நாட்டுல இருந்தும் கூப்பிடல? அந்த நாட்டுல இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அந்த இது அங்க ஒரு ரஷ்யா நம்பர்ல இருந்து. சரிமா. அந்த நம்பர்ல இருந்து என்ன கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ராகுலோட கேட்டாங்க சார். தமிழ்ல பேசினாங்களா எப்படி பேசினாங்க? ஃபர்ஸ்ட் மலையாளத்துல பேசினாங்க என்கிட்ட. சரி. ராகுலோட சிஸ்டரா அப்படின்னு ராகுலோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் ராகுலோட ஃப்ரெண்ட் இல்ல, நான் தான் ராகுலோட சிஸ்டர் அப்படின்னு சொன்னதுக்கு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. ஓ. திரும்ப நான் அந்த போனுக்கு கால் பண்றேன், எடுக்கவே இல்லை அந்த பையன். யாருன்னு தெரியல. ஆனா அடிச்சது எனக்கு யாருன்னு தெரியல. ஓ இப்போ வரைக்கும் ஆனா யாரோ பேசுனாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் மட்டும் வந்துச்சு. ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து ராகுலோட ஃப்ரெண்டான்னு மட்டும் தான் கேட்டாங்க. எப்படி ஒண்ணும் என்ன ஆச்சுன்னே இப்போ வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிற நிலைமைலாம் ரொம்ப. எங்க அண்ணனோட சாகுல வந்து எங்களுக்கு ஏதோ மர்மமா தான் சார் இருக்கு. அவன் இங்க இந்தியாவில இருக்கிற வரையும் நல்லாதான் சார் இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு இதுமே இல்ல சார். பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல சார். இப்ப கூட இருக்கிற நண்பர்கள் யாராவது பேசுறாங்களா? கான்டாக்ட்ல இருக்காங்களா இல்லையா? நாங்களாம் அடிச்சாதான் சார் அந்த பசங்க எடுப்பாங்க. இல்லைன்னா யாரும் கட்டுக்கிறதும் இல்ல? இல்லன்னா அவங்களாம் எங்கள்கிட்ட எதுவுமே அடிச்சு கேட்க மாட்டாங்க சார். சரிம்மா. இப்போ கவர்மெண்ட்ல வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க? ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கலெக்டர் சைட்ல இருந்து ஒரு கையொப்பம் போட்டு அனுப்பி. கலெக்டர் சைட்ல இருந்து எங்களுக்கு சைன் போட்டு வந்துருச்சு. ஆனா அது ஒரே நைட்டே பண்ணிட்டாங்கல்ல மேடம்? வந்து அன்னைக்கு நைட்டே கேட்டாங்க, மெசேஜ் போட்ட உடனே பண்ணிட்டாங்க இல்லையா? கலெக்டர் மேடம் வந்து பண்ணிட்டாங்க.
ஆனா இப்ப அது வந்து இன்னும் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போகல இல்லையா? ஆமா சார். அப்படியே நிக்குது. என்ன ஆச்சு, என்ன பண்றாங்க, அவரு எங்க இருக்கிறாரு, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா இல்லையா, எப்ப அனுப்ப போறாங்கன்னு எதுவுமே தெரியாது. பசங்க வந்து ஒரு அட்ரஸ் மட்டும் அனுப்புனாங்க சார். நான் எந்த அட்ரஸ்ன்னு கேட்டேன். அது வந்து மார்ஜரியோட அட்ரஸ் சரி அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு அந்த பையன் வந்து மார்ஜரியில தான் இருக்கானா, அந்த பையன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டானு எந்த ஒரு தகவலுமே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை சார். இப்ப உண்மையிலேயே சொல்ல போச்சுன்னா உண்மையிலேயே அண்ணன் உசுரோட தான் இருக்காரா இல்லையா, அப்படி உசுரோட இருக்கிறாருன்னா எங்கதான் இருக்கிறாரு, எப்படி இறந்தாரு, என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, வருத்தப்படுறாங்களா ரொம்ப? நாங்க ரொம்ப இதா இருக்கோம் சார், எங்களால முடியல சார் எதுவுமே. நீங்க என்னமா படிக்கிறீங்களா, என்ன பண்றீங்க? படிச்சு முடிச்சிட்டேன் சார். வீட்டுல வேற யார் யாரு? வீட்டுல அம்மா, நான், அப்பா, அண்ணன், நாங்க 4 பேரு தான் சார். அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க, முடியுதா அவங்களால? அவங்களால முடியவே இல்லை சார். அந்த பையன் நான் இங்க இருந்து ஏத்தி விட்ட ஏஜென்ட்னால நாங்க 6 லட்சம் ரூபாய் கடன்ல தான் சார் இருக்கோம். அவ வந்து இங்க தமிழ்நாடு ஏஜென்ட், அவன் அந்த ஆளு தமிழ்நாடு ஏஜென்ட்டும் இருக்கான் சார், ஹிந்தி ஏஜென்ட்டும் இருக்கான் சார். ஓ, இவங்களுக்கு ஒரு ஆளு, அவங்களுக்கு ஒரு ஆளு, அந்த ஊர்ல ஒரு ஆளு, இந்த ஊர்ல ஒரு ஆளு, அப்படி? ஆமா சார். அதெல்லாம் நம்ம தெரியாம போய். என்ன படிச்சிருந்தாப்ல ராகுல் தாய்மானவன்? ஐடி தான் சார் படிச்சிருந்தான், எலக்ட்ரானிக் தான் சார் படிச்சிருந்தான். அதனால கொஞ்சம் நல்ல சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி அங்க போலான்னு முடிவு பண்ணிட்டான். இங்க இருந்து வந்து லேபர் வேலை, நல்ல சம்பளம் சார். இங்க இருந்து தமிழ் ஏஜென்டே அழைச்சான். அவன் ஃப்ரெண்டு தான் சார் லாஸ்டா. சரி, 3 மாசம் விசான்னு சொன்னாங்க சார். 1 வருஷம் தான் விசா உனக்கு, நீ ஃபர்ஸ்ட் ரஷ்யாவுக்கு வா, 3 மாசம் வந்து இரு, அதுக்கப்புறம் நான் உனக்கு 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு. என்ன விசால அனுப்பிச்சாங்கன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நார்மலா ஒர்க் விசா சார், ஸ்டூடண்ட் விசான்னு சொல்லி எனக்கு வந்து காலேஜோட லெட்டர் எல்லாம் அனுப்புனாங்க சார். ஓ, இவங்களே ஃபேக் டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி அவங்களே போட்டு விட்டுருக்காங்க. அப்படிதான் சார், நாங்க எல்லாத்தையுமே நம்பிட்டோம் சார். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு, அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னே தெரியாது உங்களுக்கு. படிச்சிட்டு இருந்தனால, படிச்சு முடிச்சதுனால எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. நாங்க ஏஜென்ட், அந்த ஹிந்தி ஏஜென்ட் கிட்ட சொன்னோம் சார், இந்த மாதிரி பையன் இது மாதிரி இதாயிட்டான் அப்படின்னு சொல்லி. சரிமா. அதுக்கு அந்த ஏஜென்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் தமிழ், அந்த இங்க அரவிந்துங்கிறவன் தான் ராகுல் அழைச்சானே ஃபர்ஸ்ட். சரிங்கம்மா. அந்த பையனை தான் நீ கான்டாக்ட் பண்ணணும், என்ன நீ கான்டாக்ட் பண்ண கூடாது. அவனை கான்டாக்ட் பண்ணா இவரை பண்ண கூடாதான் சார். ஓ, பண்ண கூடாதுனே மிரட்டுறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, உங்க டேட்டாவை எடுத்து இங்க சென்னையிலயும் பேசியாச்சு, செக்ரட்டரியேட்ல இன்ஃபர்மேஷன் அனுப்பியாச்சு. ஆனா அந்த தகவல் இன்னும் மூவ் ஆகவே இல்லை. நாங்களும் அதான் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ரஷ்யாலயும் நாங்க வந்து எம்பசி கிட்ட பேசி அங்க ஒரு ஆளை பிடிச்சோம். ஆனா அவரும் என்ன சொல்றாருன்னா, குறைஞ்சபட்சம் 2 வாரம் ஆகுன்றாரு. பொதுவாவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு கலெக்டர் கையில இருந்து லெட்டர் வர்றதுக்கே 10 நாள் ஆகும். ஆனா நமக்கு ஒரே நைட்டே வாங்கிட்டோம். பட் எனிவே உங்களுக்கு வந்து நான் அதாவது சங்கவி அங்க உங்களுக்கு கூட இருப்பாங்க, நாங்களும் இங்க இருந்து ஃபுல்லா புஷ் பண்றோமா, என்ன பண்ண முடியுமோ பண்ணி முதல்ல தம்பி எப்படியாவது என்ன ஆச்சுன்றதை கண்டுபிடிப்போம், கொண்டு வரதுக்கான எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம். கூட நாங்க அண்ணனை எப்படியாவது கொண்டுட்டு வாங்க சார். நாங்க பார்த்து 8 மாசம் ஆச்சு சார், அவனை உயிரோட பார்த்தேன். சரிங்கம்மா, ஆனா எங்களால உயிரோட கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பட் என்ன நடந்ததோ அது நல்லபடியா. ஆனா அவன் எப்படி இறந்தாங்கிற இது மட்டும் எங்களுக்கு தெரியணும் சார். கண்டிப்பா நான் முயற்சி பண்றோமா, என்னால முடிஞ்சதை நாங்க பண்றோம். சரியா? சரிங்கம்மா. அம்மாவெல்லாம் கொஞ்சம் எதுவும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்க சார். கொடுங்க. ஹலோ அம்மா, நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்மா, நீங்க பெருசா வருத்தப்படாதீங்க. எனக்கு புரியுது. எனக்கு ஒண்ணு வேற வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. என் மாவன் எனக்கு புரியுதுமா. என் மவனை கொண்டாது என்ன கொப்படைங்க. என் மாவன் உயிரையும் குடிச்சிட்டு கடல்ல நிக்கிறேன். அன்னைக்கு என் மவனை கொண்டு ஏமாத்திட்டாங்க. புரியுதுமா, எனக்கு உங்களோட வலி வேதனை என்னால புரியுது. என்னால எதுவும் இது பண்ண முடியல. எங்களால என்ன முடியுமோ பண்ணி தம்பியை கொண்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதை நாங்க பார்த்து எப்படியாவது பையனை கொண்டு வந்து உங்க குடும்பத்தோட சேர்க்கறதுக்கு என்ன செய்ய முடியுமோ நாங்க பண்றோம். நீங்க வந்து கொஞ்சம் மனசை தேத்திக்குங்க. ஏன்னா நீங்க தான் குடும்பத்துல முக்கியமான ஆளு. மற்றவங்களெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். அடுத்து பொண்ணு இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அவங்கெல்லாம் பாருங்க. தம்பியை கொண்டு வரதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை பண்றோம். என்ன ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முழு உதவி பண்றோமா நாங்க. சரியா? சரியா? சரி சரிங்க. என் பிள்ளைய கண்ணுல காட்டினா போதும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சங்கவின்னு நம்ம டீம்ல இருந்து அனுப்பி விட்டுருக்கேன். அவங்க வந்து பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க கூடவே நின்று எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க கவலையே படாதீங்க. நான் ஊருக்கு வரும்போது நான் வந்து நேர்ல சந்திக்கிறேன். ஒன்னும் இது பண்ணாதீங்க. அப்பா கிட்டேன்னு சொல்லுங்க, பாத்துங்க. உங்களுக்கு பையனா நாங்க இருக்கோம். சரிம்மா. ஒரு புள்ள அதை நம்பிதான் எல்லா காலத்தையும் ஓட்டுனேன்.
கவலைப்படாதீங்கம்மா, ஒன்றும் இல்லை. நம்ம திருப்பி எப்படி கொண்டு வர முடியும்னு தெரியல. ஆனால் இதுக்கு உண்மையான விடை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி எந்த ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு மரணம் வராத மாதிரியும் யாருக்கும் இந்த நிலைமை வராத மாதிரி என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம்மா. சரிம்மா, சரி சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. சரி. அதுதான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு வந்து காலைல வந்து வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம்ன்றது பெரிய வாழ்க்கையா நினைக்கிறோம்ல. இன்னொரு என்னமோ இருக்கு, வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாம் செட்டில்டு சந்தோஷமா இருக்கிறாங்க, பெருசா இருக்காங்கல்ல. இந்த அம்மாவோட கண்ணீருக்கு யாரால பதில் சொல்ல முடியும்? ஐடிஐ படிச்ச பையனுக்கு ஸ்டூடெண்ட் விசானாலும் என்னன்னு தெரியாது, டூரிஸ்ட் விசானாலும் என்னன்னு தெரியாது, ஒர்க் விசானாலும் என்னன்னு தெரியாது. சுத்தி இருக்கிறவன் சுத்தி இன்னைக்கு ஏமாத்துறவன் தான், சொந்தக்காரர்ல இருந்து எல்லாரையும் ஏமாத்துறவன் தான். அந்த அம்மா சொல்லும்போது அந்த அம்மா எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியல. எனக்கு எப்படா போனை கட் பண்ணுன்ற இதுல இருக்கிறேன், சொல்லிக்க முடியல. எனிவே அந்த பையனுக்கு நல்ல அதே மாதிரிதான் இப்ப விழுப்புரம் நம்ம இப்ப அடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா அவங்களோட வலியும் வேதனையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே நம்மளும் ஒரு காரணம் தானே. உண்மை. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை அதிகாரிகள் கையில கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் என்னோட யோசனை. நான் என்னன்னா, யாருனே தெரியாத யாரோ ஒரு சோசியல் ஒர்க்கர், நாங்க இவ்வளவு தூரம் பயணிக்கும் போது இதுக்குன்னே சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கறவங்க அந்த வேலையை பார்க்க முடியாம இருக்கிறது தான் பெரிய வருத்தத்தை கொடுக்குது. அம்மா சொல்லுது, என் பையன் முகத்தை பார்த்தாதான் 8 மாசம் ஆச்சுன்றாங்க. ஏதோ சண்டை வேற நடந்திருக்கு. இதுல நீங்க அதை வேற யோசிச்சு பாருங்க. நல்லா பேசிட்டு இருக்கிறது நடக்கிறத தாண்டி அவங்க குடும்பத்துக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ சண்டையாகி பேசாம வேற இருந்திருக்கான். ஏதோ ஒரு கோவம், சின்ன கோவம், ஏதோ இவங்க திட்டியில அவங்க திட்டியில ஊருக்கு வாடான்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன கோவம். அந்த கோவத்தோடயே கடைசி வரைக்கும் அவன் பேசாம அவன் நிரந்தரமா பேசாம போவான்றத அவங்க வீடு நினைச்சிருக்காது. எனக்கு அந்த வருத்தமே இன்னைக்கு வரைக்கும் அப்படியே உடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்ப நீ கூட பாருங்க, அரசாங்கத்துல நிறைய பதவிகளை உருவாக்குறாங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு சேர்மன் ஒன்று போடுறாங்க, சோசியல் ரிஃபார்மன்ஸ்க்கு ஒரு சேர்மன் போடுறாங்க, மெம்பர்னு ஒரு போடுறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சேர்மன் போடுறாங்க. ஒரு இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு கீழேயும் ஒரு சேர்மனையும் மெம்பரையும் போடுறாங்க. இது வந்து அரசாங்க அதிகாரி பதவி இல்லாம அதுக்கு மேல்பட்ட ஒரு மிகப்பெரிய பதவி கொடுக்குறாங்க. அது யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? உண்மையிலேயே இந்த பயணத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மையான சமூக பணியாளர்களுக்கு கொடுத்து உட்கார வைக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, அதிகாரிகள் வேலை பார்க்கலனாலும், அரசாங்கம் வேலை பார்க்கலனாலும், அல்லது கட்சிக்காரர்கள் ஏதாவது பண்ணாங்கன்னா கூட இந்த நடுநிலை தன்மையான இருக்கக்கூடியவர்கள் அந்த சேர்மன் மாதிரி ஒரு போஸ்டிங்ல, மெம்பர் மாதிரி ஒரு போஸ்டிங்ல வந்தா இவங்களுக்காக குரல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வேலை நடக்கும்னு அதை உட்கார வைக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே கட்சிக்காரர்கள் தான் அந்த போஸ்டிங்ல இருக்காங்க. இதுவே ஒரு பெரிய மைனஸ். ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க இதோட அயலகத்துறையோட சேர்மன் வந்து சிவசேனாதிபதி அவருக்கு ரீச் அவுட் பண்ணோமா? சிவசேனாதிபதி அவர்களை நாங்க ரீச் அவுட் பண்றோம். அவர் தான் இதோட சேர்மன். அவர் வந்து டிஎம்கேவோட சுற்றுச்சூழல் விங்கோட இதுவா இருக்காரு. எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரிப்ளையும் இல்லை. யாருக்குமே நடக்கூடாது. ஏமாறாம இருக்கணும் சார். இந்த ஏஜென்ட் மூலமா உண்மை அந்த ஆசைன்றது தான் இவ்வளவும் வர வச்சிருக்கு. இனியும் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நம்புவோம் சார். நன்றி.